ஹாய் புத்தகவாசிகளே. என்ன 5 விட 6 பெரிதா? ஆமாங்க, வைரமுத்து கவிதைகள் புத்தகத்தில் ரொம்ப அழகான ஒரு கவிதை. 5 பெரிது 6 சிறிது. ஆல்ரெடி நீங்கள் ரீட் பண்ணியிருக்கலாம், பட் இருந்தாலும் நானும் சொல்கிறேன். மிருகமே என்று மனிதனை திட்டாதே மனிதனே, எந்த விலங்கும் இரைப்பைக்கு மேலே இன்னொரு வயிறு வளர்ப்பதில்லை. எங்கேனும் தொப்பை கிளியோ தொப்பை முயலோ பார்த்ததுண்டா? எந்த விலங்குக்கும் சர்க்கரை வியாதி இல்லை தெரியுமோ? இன்னொன்று, பறவைக்கு வேர்ப்பதில்லை. எந்த பறவையும் கூடு கட்டி வாடகைக்கு விடுவதில்லை. எந்த விலங்கும் தேவையற்ற நிலம் திருடுவதில்லை. கவனி மனிதனே, கூட்டு வாழ்க்கை இன்னும் குலையாதிருப்பது காட்டுக்குள் தான். அறிந்தால் ஆச்சரியம் கொள்வாய். உடம்பை உடம்புக்குள் புதைக்கும் தொழுநோய் விலங்குகளுக்கில்லை. மனிதா, இதை மனங்கொள். கற்பவாசனை கண்டு கொண்டால் காலை பசுவை சேர்வதில்லை. ஒருவனுக்கு ஒருத்தி உனக்கு வார்த்தை, புறாவுக்கு வாழ்க்கை. எந்த புறாவும் தன் ஜோடியன்றி பிற ஜோடி தேடுவதில்லை. பூகம்பம் வருகுதெனில் அலைபாயும் விலங்குகள், அடிவயிற்றில் சிறகடிக்கும் பறவைகள். இப்போது சொல், அறிவில் 6 பெரிதா 5 பெரிதா? மரணம் நிஜம், மரணம் வாழ்வின் பரிசு. மாண்டால் மானின் தோல் ஆசனம், மயிலின் தோகை விசிறி, யானையின் பல் அலங்காரம், ஒட்டகத்தின் எலும்பு ஆபரணம். நீ மாண்டால் சிலரை நெருப்பை நிராகரிக்கும் என்பதால் தானே புதைக்கவே பழகினோம். ஒன்று கேட்கிறேன், எந்த விலங்கும் மனிதனுக்கு பாலூட்டும்? எவளேனும் ஒரு தாய் விலங்குக்கு பாலூட்டியதுண்டோ? மிருகமே என்று மனிதனை திட்டாதே மனிதனே, கொஞ்சம் பொறு. காட்டுக்குள் என்ன சத்தம்? ஏதோ மிருகம் இன்னொரு மிருகத்தை ஏசுகிறது. மனிதனே. இந்த கவிதையை நீங்கள் ஆல்ரெடி ரீட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா கேட்டிருக்கலாம். பட் நீங்களும் ஒரு தடவை வாங்கி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய கவிதைகள், அழகழகான கவிதைகள் இருக்குது. டூ ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.